நண்பா நம்ம லைஃப்ல முட்டையை வச்சு ஏதோ செஞ்சு சாப்பிட்டுருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட மட்டும் சொல்லி நான் அடிச்சு சொல்லுவேன். நான் ஏன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த அண்ணனோட கதையை கேட்டு இருப்பாங்க, உங்களுக்கே கண்ணில் தண்ணி வந்துடும். இவங்க செய்யறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. சின்ன வயசுல நம்ம வீட்டுல அம்மா வந்து ஆலக்கரண்டில முட்டையை போட்டு அதை வேக வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் செய்யறாங்க. ஆனா இப்ப எந்த வீட்லயும் அந்த மாதிரி செய்யறது இல்ல. ஏன்னா அவங்களோட வேலை அப்படி. அதனால பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் கடையில வாங்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா 3 குழி கொண்ட ஆலக்கரண்டி எடுத்து அதுல எண்ணெய் ஊத்தி ஒரு குழியிலயும் 2 முட்டையை உடச்சு ஊத்துறாங்க. அதுக்கு மேல உப்பு போட்டுட்டு அதுக்கு மேல பச்சை மிளகாய் வெங்காயம் பெப்பர் எல்லாம் போட்டு அதை தூக்கி அடுப்புல வைக்கிறாங்க. அதை நல்லா கொஞ்ச நேரம் வேக விடுறாங்க. அது வரையும் நம்ம எதாவது பேசிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு எத்தனை வருஷமா அந்த கடை வச்சிருக்கீங்க கேட்டதுக்கு உனக்கு 10 வருஷமா வச்சிருக்கப்பா. ஏன்னா ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க. இல்லப்பா வியாபாரமா போக மாட்டேது, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட பசங்க 2 பேர் படிச்சிட்டு இருக்காங்கப்பா, என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணனோட கண்ணு கலங்கிச்சு. அப்படியே எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் என்னால முடிஞ்ச உதவி கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டு நான் ஒரு லைக்குக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தரேன் இருக்கேன். இதை பத்தி நீங்க நினைக்கிறேன் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த முட்டையை பெரட்டி கொஞ்ச நேரம் வேக விட்டு ஒரு இலையில வச்சு நம்ம கிட்ட கொடுத்தாங்க. இதோட டேஸ்ட் வேற லெவல் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அண்ணனுக்காக ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க நண்பா.